கார் யூஸ் பண்ற எல்லாருக்கும் கார் வாங்கின புதுசுல கிடைக்கிற மைலேஜ் நாளடைவுல கிடைக்கிறதில்ல. இது எதனால ஏற்படுது, இதுக்கு என்ன காரணம், பழைய மைலேஜுக்கு கொண்டு வருவது எப்படி, இது பத்தின டீடைல்ஸை விரிவா நாம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியன் கஸ்டமர்ஸ் பலரும் கார் வாங்கின பிறகு சந்திக்கிற பிரச்சனை மைலேஜ் தான். கார் வாங்கும்போது கார் கம்பெனிஸ் ஒரு மைலேஜ் கிடைக்கும்னு சொல்றாங்க, ஆனா கார் ஓட்டும் போது பெரும்பாலானோருக்கு அதை விட குறைவான மைலேஜ் தான் கிடைக்கும். சிலருக்கு காரை யூஸ் பண்ண சில நாட்கள்லயே கார் வாங்கின புதுசுல கிடைச்ச மைலேஜ் கிடைக்காது. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. கார் வாங்கின புதுசுல கார் கொடுத்த மைலேஜ் சில ஆண்டுகள் அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்கலன்னா சரியான மெயின்டெனன்ஸ் செய்யாதது தான் ஒரே காரணமா இருக்கும். இப்படியாக காரை யூஸ் செய்யறவங்க மெயின்டெனன்ஸ் விஷயத்துல அசால்ட்டா இருக்கிறது நாளடைவுல காரோட மைலேஜே பாதிக்குது. இப்படியான காரின் மைலேஜை நேரடியாக பாதிக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசனா சர்வீஸ் தான். காரை சரியான நேரத்தில் சர்வீஸ் செய்யறது கட்டாயம். சர்டன் இன்டர்வல்ஸை மெயின்டெனன்ஸ் பண்ணலைன்னா வெஹிக்கிளோட மைலேஜ் கண்டிப்பாக குறையும். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற காரோட மைலேஜ் குறையுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா முதல்ல காரை சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் செய்யுங்க. செகண்ட் ரீசனா டயர் ப்ரெஷர் தான். என்னதான் காரை கரெக்டான டைமில் சர்வீஸ் செய்தாலும் காரோட மைலேஜ் குறைய வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் காரோட டயர் ப்ரெஷர் தான். கார் டயரில் உள்ள ஏரை 2 வீக்ஸ்க்கு ஒரு தடவை செக் செஞ்சு சரியான ப்ரெஷர் டயர் இருக்குதான்னு செக் செஞ்சுக்கணும். கார் டயருடைய பிரஷர் கம்மியா இருந்தா காரோட மைலேஜ் கண்டிப்பா குறையும். தேர்ட் ரீசனா டிரைவிங் மோட் தான். என்னதான் கரெக்டான டைம்ல சர்வீஸ் செஞ்சிருந்தாலும் டயர் பிரஷர் எல்லாம் கரெக்டா இருந்தாலும் மைலேஜ் குறைஞ்சதுன்னா காரோட டிரைவிங் மோடும் காரணமா இருக்கலாம். கார் வாங்கின புதுசுல நாம எப்படி யூஸ் பண்றோம்னு பொறுத்து கூட மைலேஜ் மாறும். ஃபோர்த் ரீசனா க்ரூஸ் கண்ட்ரோல் தான். உங்க கார்ல க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருந்தா அது வரப்பிரசாதமா கருதுங்க. நேஷனல் ஹைவேல லாங்கா டிராவல் பண்ணும்போது க்ரூஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணும்போது மைலேஜ் நல்லா கிடைக்கும் மற்றும் பயண அலுப்பும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் வீடியோக்களுக்கு மறக்காம ஆட்டோ ட்ரிஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.